ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசில் டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க. டிஎன் டெட்டில் பேப்பர் 1, ஸோ டெட்டோடைய பேப்பர் 1 மற்றும் டெட்டோடைய பேப்பர் 2 ரிசல்ட்டுங்க. ஸோ டெட் தேர்வு எழுதிட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரெண்டுத்துடைய ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த டைமில். ஸோ டெட் தேர்வுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்க டைமில் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டை இந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னாடி வெளியிட போவதாக சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்த வண்ணம் இருக்குங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த டிசம்பருக்கு முன்னாடி டெட்டுடைய ரிசல்ட்டு, டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 முடிவுகளை வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்கு மக்களே. ஸோ நீங்கள் டெட்டுடைய ரிசல்ட்டை பார்க்க ஆவலாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தயவு செய்து தோண்டு விடாதீங்க. டெட்டுடைய ரிசல்ட்டு ஃபைனலாக ஸோ எப்போ டெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, எல்லோருக்குமே ஒரு நல்ல விஷயம், டெட் தேர்வர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்குது. அப்படி என்ன சார் டெட் தேர்வில் அந்த ஒரு நல்ல அருமையான விஷயம் அப்படின்ட்டு எல்லாருமே கேட்கலாம். பாஸ் மதிப்பெண்களை குறைக்க போகிறாங்க. ஸோ டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் எவ்வளவு படுத்தா பாஸ் அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியமே வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ டெட்டை பொறுத்தவரை இந்த மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு விரைவில் வர இருக்கு. என்ன மதிப்பெண்கள் டெட்டில் எடுக்கணும் பாஸ் மதிப்பெண்கள் பெற அப்படின்றது இப்போ நீங்கள் யோசிச்சு வச்சுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட 75 மார்க் எடுத்தால் பாஸ், எல்லாருமே சொல்கிறாங்க 75 மார்க் எடுத்தால் பாஸ். இது எங்கே நடந்துகிட்ருக்கு, தமிழகத்தில் நடக்குதா இல்லை எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா வேறு கண்ட்ரியில் நடக்குது. ஸோ வேறு ஸ்டேட்டில் நடக்குது. மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்துடைய கல்வித்தரம் அப்படின்றது ரொம்ப அருமையாகவும் தரம் அதிகமாகவும் இருக்கிறது. ஸோ கல்வித்தரம் வாய்ந்த தமிழ்நாட்டில் ஏன் டெட் எக்ஸாம்பு மற்ற மாநிலங்களை போல 75 மார்க் எடுத்தா பாஸ் என்ற அறிவிப்பு வரலை? இது ஒரு பணி நியமனத்திற்கு உண்டான தேர்வு கிடையாதுங்க. இது ஒரு தகுதி தேர்வு, ஓகேங்களா? ஸோ இந்த தகுதி தேர்வில் ஏன் இன்னும் பாஸை வர வைக்கலை அப்படின்ட்டு எல்லாருமே கோரிக்கைகள் மேலே ஏகாப்பட்ட கோரிக்கைகள் மேலே கோடிக்கணக்கான கோரிக்கைகளை வச்சுட்டே இருக்காங்க. ஸோ இந்த தகுதி தேர்வுடைய இறுதி கட்டமாக நம்ம வந்துட்டோம், ஓகேங்களா? ஸோ தகுதி தேர்வில் ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த டிசம்பர் மாதம் 20லேருந்து 25 அதிகபட்ச டெட்லைன் 20 to 25 ரேஞ்சில் தகுதி தேர்வுடைய ரிசல்ட்ஸு பப்ளிஷ் ஆகிடும். அதே போல் தகுதி தேர்வில் அதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த பாஸ் என்ற விகிதம், ஸோ என்ன மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் 75. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பிசிக்கு 75, எம்பிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 67, எஸ்சி எஸ்டிக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 60 மார்க்கும் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் ஜிஓ ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்க தகவல் வந்திருக்குங்க. இந்த புதிய ஜிஓ விரைவில் நடைமுறைக்கு வரும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது. அந்த ஜிஓ வந்துடுச்சு அப்படின்னா நிச்சயமாக டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் 75 குறைக்கப்படும். குறைந்தால் நிறைய ஆசிரியர் பெருமக்கள் மகிழ்ச்சி அடைவாங்க, சந்தோஷத்தில் இருக்க போகிறாங்க. ஸோ டெட்டில் பாஸ் பண்ணாலே போதும், அது வாழ்நாள் முழுவதும் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. செல்லுபடி ஆகிற சர்டிஃபிகேட்டை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். ஸோ டெட் தேர்வு சம்மந்தப்பட்ட அனைத்து வகையான செய்திகளுமே நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.